ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது சூரிய தசை. ஒவ்வொரு திசையிலையும் நம்ம அதாவது புத்திக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்தால் நம்ம அந்த திசையை ஈஸியாக கடந்து செல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி சூரிய தசை. சூரிய தசையில் முதல்ல சூரிய புக்தியில் பாருங்கள், நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஆதித்ய ஹிருதயம் தினம் சொல்லலாம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை, அப்புறம் இந்த சித்திரகுப்தர பூஜை, இந்த மாதிரி நீங்கள் பௌர்ணமிக்கு பண்ணலாம். அடுத்ததாக சந்திரபுக்தி. சந்திரபுக்தியில் சிவனுக்கும் அம்மா சூரியன் சந்திரனாலே அது ஒரு ஆர்வரிப்பு யோகம். அன்றைக்கி போயிட்டு நீங்கள் சிவனுக்கும் அம்பாளுக்கும் பால் வாங்கி கொடுக்கலாம். உங்களால் எப்பெல்லாம் முடியறதோ அப்போது. அர்த்தநாரீஸ்வரருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். எங்கேயாவது போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிக்கலாம். அடுத்ததாக செவ்வாய் தசை, செவ்வாய் புக்தி. சூரிய தசையில் செவ்வாய் புக்தி. சூரியன் செவ்வாய்னாலே ஒரு பவர்ஃபுல்லான காம்பினேஷன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் சுவாமி மலை போய் தரிசனம் பண்ணலாம். ஏன்னா சுவாமி மலை போக முடியாதுன்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே சாமிநாத சாமி படத்தை வாங்கி வச்சு உங்களால் எந்த முருகன் ஸ்லோகம் சொல்ல முடியுமோ சுவாமிநாத சாமி பண்ணலாம். மருந்தீஸ்வரர் போய் தரிசனம் பண்ணலாம். இங்கெல்லாம் போகும்போது கோதுமையில் ஒரு தின்பண்டம் பண்ணி நீங்கள் எடுத்துன்னு புட்டு கூட பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அங்கே சுவாமிகிட்ட ஆத்மார்த்தமாக நீங்களே நைவேத்தியம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு 4 பேருக்கு விநியோகம் பண்ணிட்டு நீங்களும் அதை சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ராகு புக்தி. செவ்வாய்க்கு அப்புறமா சூரியன் ராகு. இந்த சூரியன் ராகு காம்பினேஷனே பல பேருக்கு பல தாக்கத்தை கொடுக்கக்கூடியது. இதுக்கு நீங்கள் மகுடேஸ்வரர் தரிசனம் பண்ணலாம். போயிட்டு ஒரு தடவை மகுடேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அர்ச்சனை எதுவும் பண்ணிட்டு வரலாம். ஞாயிற்றுக்கிழமைக்கு புத்து பூஜை பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை புத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணிகிட்டே வரலாம். ராகுக்கு அப்புறமா குரு புக்தி. இந்த சூரியன் குரு இப்படி வரும்போது வியாழக்கிழமைக்கு சூரிய பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாத்தி நீங்கள் கோதுமை நைவேத்தியத்துக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். அது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரத்தை சாத்திட்டு கடலை மாலை போடாதீங்க. கொண்டக்கடலையே சுண்டலாக பண்ணி அங்கே நீங்கள் அவங்க பண்ணாட்டாலும் நீங்களே கையில் வச்சுன்னு அதை நைவேத்தியம் மாதிரி காமிச்சிட்டு அதை 4 பேருக்கு விநியோகம் பண்ணிவிட்டு அது மாதிரி வரலாம். இந்த மாதிரி அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த பூஜை பண்ணிட்டு வரலாம். இதுக்கப்புறமா சனி புக்தி. சூரியன் சனி காம்பினேஷன் பல பேரை தூக்கியும் விடும், பல பேருக்கு சங்கடங்களையும் கொடுக்கும். இதுக்கு தினம் கபாலீஸ்வரர் தரிசனம் பண்ணலாம். தினம் முடியாட்டாலும் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லைன்னா சனிக்கிழமையோ கபாலீஸ்வரர், கருப்பண்ணசாமி, முனீஸ்வரர் இந்த மாதிரி சுவாமி தெய்வங்களை அன்றைக்கி தரிசனம் பண்ணலாம். ஊனமுற்றவர்களுக்கு உங்களாலான தானமோ இல்லை அன்னதானமோ பண்ணலாம். இதுக்கப்புறமா புதன் புக்தி. சூரியன் புதன் இந்த காம்பினேஷன் நடராஜரை தரிசனம் பண்ணுங்கள். அவருக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணலாம். அபிஷேகமாகறதுக்குன்னு அன்னைக்கு நாளில் உங்களால் முடிஞ்ச எந்த அபிஷேக சாமானும் கொடுக்கலாம். பச்சை கலரில் வஸ்திரம் வாங்கி சாத்தலாம். ராமகிருஷ்ணா மட்டுன்னு இருக்குது. ராமகிருஷ்ணா மட்டில் போய் 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் உட்காந்துடலாம். இன்னைக்காவது ஞாயிற்றுக்கிழமையோ இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தினத்தில் போயிட்டு நீங்கள் புதன்கிழமை கூட போகலாம். இதுக்கப்புறமா கேது புக்தி. இப்போ இந்த கேது புக்தியில் கற்பக விநாயகரை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு கோதுமையில் தின்பண்டம் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் அவரை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். 4 பேருக்கு விநியோகம் பண்ணிட்டு நீங்களும் அதை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த கேது புக்தியில் சித்தர்கள், ரிஷிகள் இவங்களை நீங்கள் போயிட்டு எங்கெல்லாம் அங்கே பீடம் இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உட்காந்துட்டு வரலாம். இதுக்கப்புறமா சுக்கிரபுக்தி. சூரிய தசையில் சுக்கிரபுக்தி. இந்த சுக்கிரபுக்தியில் மகாலட்சுமிக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த சிகப்பு ரோஸால் அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கப்புறமா கண் பார்வை கோளாறு உள்ளவங்களுக்கு உங்களாலான உதவி பண்ணுங்கள், உபகாரம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு தசையும் நம்ம நவகிரகங்களை சுற்றி ஒன்று நம்ம பண்ணிகிட்டே வரும்போது நம்ம இந்த தசைகளை நமக்கு பெரிய சங்கடங்கள் வராமல் இதுலேருந்து மீண்டு ஈஸியாக நம்மளால் நமக்கு அனுகூலமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு போயிட்டே இருக்கலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்த திசையை பார்க்கலாம்.